கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 13 ஆண்டுகளுக்கு பின்னர் நடத்தப்பட்ட தேர் திருவிழாவில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டதால் போலீசார் தடியடி நடத்தினர். கோயில் திருவிழாவில் மோதல் ஏற்பட காரணம் என்ன? கோவில் தேரை வடம்பிடித்து இழுப்பதில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை போலீசார் தடியடி நடத்தி கலைத்த காட்சிகள்தான் இவை. நடுவழியில் நிறுத்தப்பட்ட தேர் அதன் நிலையை அடைந்ததா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் ஊருக்கு பொதுவாக ஒரு மாரியம்மன் கோவில் உள்ளது. கோவில் திருவிழாவை யாருடைய தலைமையில் நடத்துவது என இரு தரப்பினரிடையே ஏற்பட்டு வந்த கருத்து மோதலால் 13 ஆண்டுகளாக திருவிழா நடக்காமல் இருந்தது. இது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் 16 நபர்கள் கொண்ட கூட்டுக்குழு அமைத்து திருவிழா நடத்தலாம் என முடிவெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவில் திருவிழா தொடங்கி கடந்த ஒரு வாரமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நிகழ்ச்சி இன்று காலையில் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரை ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் இணைந்து வடம்பிடித்து மகிழ்ச்சியாக இழுத்துச் செல்ல பொதுமக்கள் பக்தியுடன் வழிபட்டனர். தேர் சிறிது தூரம் வந்த நிலையில் மீண்டும் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. உடனே தேர் இழுப்பதை நிறுத்திவிட்டு இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் தாக்குதலில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கையாக நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு இருந்ததால் போலீசார் உடனே களத்தில் இறங்கி தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் கோவில் திருவிழாவில் பதற்றம் தொற்றிக்கொள்ள தேரும் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. மேலும் சங்கராபுரம் பகுதியில் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி என 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் நிஜமான பக்தர்களும் வன்முறையை விரும்பாத பொதுமக்களும் வேதனை அடைந்தனர். சங்கராபுரம் பகுதியில் இரு பிரிவினரிடையே மோதல் சூழ்நிலை உருவாகாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நடுவழியில் நிறுத்தப்பட்டிருக்கும் தேர் அதன் நிலையை அடைவதற்கு போலீசார் மீண்டும் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதைத் தொடர்ந்து அனைவரும் சமாதானம் அடைந்து ஒன்று சேர்ந்து தேரை இழுத்துச் சென்று அதன் நிலையில் நிறுத்தினர்.